ஆதி, மாமா எங்க? மாமா இதோ வந்துறேன்னு சொன்னாருக்கா. இவங்க தான் மீனாட்சியோட ஃபேமிலி. உங்களை பத்தி ஆதியோட அக்கா சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, சில வேலையால வர முடியல. இவங்க தான் என் அக்கா மாமா, தேனக்கா, மனு மாமா. வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் அவங்க அத்தை மாமா. வணக்கங்க. வணக்கங்க. பரவாயில்ல, உங்க மருமக தங்கச்சி கல்யாணத்துக்காக நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அவ எங்க வீட்டு பொண்ணுங்க, அவளுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி சொல்லுங்க? இவரு என் பையன் தாங்க, பேரு ஜீவா. தேனு வா, ஏன் நிக்கிற? இல்லங்க, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. யார? இதோ இப்ப போனார்ல அவரு. டேய், அவரே துபாயில இருந்து வந்ததா சொல்றாங்க. அவரை நீ எங்க பாத்திருக்க போற? இல்லங்க, ஆனா ரொம்ப பார்த்த முகமா தான் தோணுது. சில பேரோட முகம்லாம் அப்படிதான், பார்த்த மாதிரியே தோணும். நீ வா போலாம், வா. யார் மீனாட்சி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. சடங்க முடிச்சிட்டு பேசலாமா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்துனா ஏதாவது எமர்ஜென்சியா தான் இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எப்போ? இப்போ உடனே வரேன். என்ன மீனாட்சி, யாரு? மாமா, அம்மாவுக்கு கான்ஷியஸ் வர மாதிரி இருக்கான். என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாக்கா, கை காலெல்லாம் அசைவு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? நல்ல நாள், அதுவுமா நல்ல செய்தி வந்திருக்குமா. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். மீனாட்சி, பந்தக்கால் நட்டு முடிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே போலாம். இல்ல, நான் உடனே அம்மாவை பார்க்கணும். இன்னும் சடங்கு முடியலையாம்மா? முடிச்சிட்டு போலாமே. அதான் எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. மீனாட்சி, இப்படி பாதியிலே போனா எப்படி? இல்ல ஆதி, இப்ப இன்னைக்கு அம்மா உடனே பார்க்கணும். நான் கிளம்புறேன். மீனாட்சி, நானும் வரேன். வா. அந்த ஆசைய நிறைவேற்றணும் தானம்மா. நான் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு கூட ஒத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ இருந்தும் இல்லாம எல்லாம செய்ய வேண்டியதா இருக்கே. மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எங்க ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றிருக்க. உன் ஆசையை நிறைவேற்றாத ஒரு மகளா நான் இருந்துடக்கூடாதுமா. இன்னும் 3 நாள்ல என் கழுத்துல தாலி ஏறப்போகுது. மா, அதுக்கு முன்னாடி நீ கண் முழிக்கணும்மா. என் கல்யாணம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் முன்னாடி உன் ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். மா, மா எப்படியாவது கண் முழிச்சிருமா. மா, போதும்மா. மா, எழுந்து வாமா. மா, வாமா. மா, ஏயா, ஏய், வரலாம் பண்றாரியா? மாப்ள, மாப்ள, என்னையா பண்ற? மாப்ள, மாப்ள, மாப்ள. ஓ, ஓச்சோ.
என்னையா இப்படி பண்ணிட்ட போயா ஏய் ஆதே வெளிய போடா மாப்ள என்னையா பண்ற நீ கேளியா வேண்டாம் போவோம் உன்னை மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்டா மாப்ள உன்னை மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க விடவே மாட்டேன்டா வாயா போலாம் மாப்ள விடுங்க வாங்கறல்ல வாயா வா ஏய் ஆதே வண்டியில ஏறு நீ வண்டி ஓட்டாரியா ஏய் விடியா நீ ஏறியா ஏய் வண்டி எடுத்து வாயா உனக்கு இருக்குடா போடா மாவனே உனக்கு இருக்குடா அக்கா ஏதோ பொறுக்க முடியாம உனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானா இருந்தா கண்டிப்பா அனுப்பியிருந்திருக்க மாட்டேன். அவங்க அனுப்புனதுல தப்பே இல்ல. ஜீவா பண்ணதுதான் தப்பு. இருக்கலாம். ஆனா தேவையில்லாம இப்ப உன்னை அன்டைம்ல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க. சரி மீனாட்சி, நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறேன். நீயும் டெலீட் பண்ணிடு. வேற யார் கண்ணிலையாவது பட்டா ஜீவாவை ரொம்ப தப்பா நினைப்பாங்க. எதுக்கு நம்மளால அவன் பேரு கெட்டு போகணும் சொல்லு. நீங்க அவனை பத்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க, ஆனா அவன் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிருக்கான். அது ஓகே மீனாட்சி, டேக் இட் ஈஸி. ஆனா அவன் ஏன் இதை பண்ணான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க. நான் அவன்கிட்ட பேசுறேன். நீ அவனை எதுவும் திட்டாத, ஓகே? நீ விட்டுரு. அவன் ஏதாச்சும் போதையில் பண்ணியிருப்பான். என்ன இருந்தாலும் அவனும் நம்ம ஃபேமிலி தானே. சரி ஆதி, அவனுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மீனாட்சி. நீ எதுவும் யோசிக்காத. நீ நிம்மதியாக போய் படு. மார்னிங் பேசிக்கலாம், ஓகே? குட் நைட் மீனாட்சி. பாய். உன்னை வேணான்னு நான் ரிஜெக்ட் பண்ணேன் தானே நீ இந்த வேலையை பண்ணிருக்க. அப்படிலாம் இல்ல மீனாட்சி, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ இவ்வளவு சீப்பா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தப்புதான். உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசி பழகுன பாரு, என்ன சொல்லணும்? சீ. ஏய் மீனாட்சி 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 ஒரு நிமிஷம். ஏய் நான் செஞ்சது தப்புதான். நீ எவ்வளவு வேணாலும் திட்டு, ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏய் மீனாட்சி, நான் உன் நல்லதுக்காக தான். எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா இனிமே என்கிட்ட பேச வராத. என் கல்யாணத்துக்கு கூட வராத. நீ மண்டபத்து பக்கமே வரக்கூடாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இத மட்டும் பண்ணு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய் மீனாட்சி